நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். அர்ச்சனா, நீ தப்பான ரூட்ல போயிட்டு இருக்க. நாம அந்த பக்கம். இல்ல கார்த்திக், நான் சரியாதான் போறேன். உங்களுக்கு ஞாபகம் இருக்கா கார்த்திக்? கல்யாணத்துக்கு முன்னாடி நாம முதல் முறை இங்கதான் மீட் பண்ணோம். வாங்க. சொல்ல வந்தனா? அர்ச்சனா, நீங்க 2 பேரும் கிளம்பிட்டீங்களா இல்லையா? கிளம்பிட்டேன். சரி அர்ச்சனா, சீக்கிரம் வாங்க. பை. சரி வா, உங்க வீட்டுக்கு போலாம். எல்லாரும் வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்கல்ல. லேட் ஆயிட போகுது, சீக்கிரம். இல்ல கார்த்திக், நான் இன்னைக்கு முதல் முறையா வீட்டுக்கு சீக்கிரம் போக விரும்பல. நான் கிடைச்ச வாய்ப்பை நான் பயன்படுத்திக்கணும். போனை ஆஃப் பண்ணிடுறேன். நம்ம 2 பேருக்கும் நடுவுல யாரும் வரக்கூடாது கார்த்திக். கார்த்திக், நான் உங்ககிட்ட ஒண்ணு சொல்லணும்னு நினைக்கிறேன். அன்னைக்கு நான் உங்ககிட்ட சொன்னேனே, அந்த ஒவ்வொரு வார்த்தைக்காகவும் நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேன் கார்த்திக். எனக்கு போய் என்ன ஆச்சுன்னே தெரியல. என்ன பத்தி மட்டும் தான் நான் யோசிச்சுக்கிட்டு இருந்தேன். ஆனா இதுல கொஞ்சம் உங்க தப்பும் இருக்கு. ஏன் என் மேல நீங்க அவ்வளவு அன்பா இருந்தீங்க, என்ன அவ்வளவு நல்லா பாத்துக்கிட்டீங்க. அதனாலதான் நான் அவ்வளவு சுயநலமா நடந்துகிட்டேன். எனக்கு என்னமோ எல்லாரும் எனக்கு மட்டும்தான் துணையா இருக்கணும்னு தோணுச்சு. ஆனா உங்களுக்கு என்னோட துணை தேவையா இருந்தது. எனக்கு உங்க துணை தேவைப்பட்ட மாதிரி. நீங்க அமைதியா இருந்தத நான் தப்பா புரிஞ்சுக்கிட்டேன். எனக்கு உண்மையிலேயே ரொம்ப கஷ்டமா இருக்கு. இதுக்காக நீங்க கூட என்ன மன்னிச்சிடலாம். ஆனா என்ன நானே மன்னிக்க முடியுமான்னு எனக்கு தெரியல. மனசுக்குள்ள ஒவ்வொரு நிமிஷமும் நான் வேதனை பட்டுக்கிட்டு தான் இருக்கேன். அன்னைக்கு நான் உங்களை ரொம்ப கஷ்டப்படுத்திட்டேன். கார்த்திக், தயவு செஞ்சு என்ன மன்னிச்சிடுங்க ப்ளீஸ். நான் ப்ராமிஸா சொல்றேன், இன்னொரு தடவை இந்த தப்பை செய்ய மாட்டேன். நம்ம 2 பேருக்கும் நடுவுல இனிமே எந்த மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்கும் வரக்கூடாது. நம்மளோட உறவு ரொம்ப ஸ்ட்ராங் ஆனது. இது ரொம்ப அழகானது. நான் உங்களை தப்பா பேசிட்டேன், நீங்க என்ன புரிஞ்சுக்கலன்னு சொல்லிட்டேன். ஆனா எல்லாரை விடவும் நீங்க தான் என்ன அதிகமா புரிஞ்சுக்கிட்டு இருக்கீங்க. என்னோட வாழ்க்கையோட மிகப்பெரிய துணையே நீங்க தான். அன்னைக்கு நான் உங்ககிட்ட தேங்க்யூன்னு சொல்ல இருக்கணும் கார்த்திக்.
ஆனா நான் என்னடானா போதும் அர்ச்சனா, நடந்த எல்லாத்தையுமே தயவு செஞ்சு மறந்துடு. எனக்கு உன் மேல கொஞ்சம் கூட கோவம் இல்லை. எதுக்குமே நீ எனக்கு தேங்க்ஸ் சொல்ல வேண்டிய அவசியமும் இல்லை. நீ இப்ப சொன்னல அர்ச்சனா, நம்மளோட உறவு ரொம்ப அழகான உறவு. போதும், எனக்கு அதுவே போதும் அர்ச்சனா. நீ வருத்தப்பட்டா என்னால தாங்க முடியாது. நீ எனக்கு ஏதோ பேசிட்ட, அதுக்காக நான் உண்மையிலே ரொம்ப வருத்தப்பட்டேன். ஆனா அதே விட அதிகமான வேதனை நீ இந்த மாதிரி அழறத பார்க்கும்போது எனக்கு ஏற்படுது. நான் உன்கிட்ட ஒண்ணு மட்டும் தான் சொல்லும் அர்ச்சனா, நடந்த எல்லா விஷயங்களையும் தயவு செஞ்சு மறந்துடு. நடந்த எல்லாத்தையுமே மறந்து நாம புதுசா ஒரு லைஃபை ஸ்டார்ட் பண்ணலாம். ஆமா கார்த்திக், ஐம் ரியலி சாரி. சாரி சொன்னதெல்லாம் போதும் அர்ச்சனா. வா போலாம். டிரைவ் பண்ணு. நீங்க ஓட்டுங்க, நான் உங்க பக்கத்துல உட்காந்துக்கிறேன். ம். சரி அர்ச்சனா, நாம நம்ம வீட்டுக்கு போலாமா? அப்ப சுலோச்சனா பெரியம்மா நமக்காக தானே அவங்க காத்துட்டு இருக்காங்க. பெரியமா ஏன்னா இப்போ வந்தாங்கன்னு தெரியல. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். சுகன்யா, எல்லாத்தையும் கரெக்டா எடுத்து வை. அக்கா, சாப்பாட்டுக்கெல்லாம் இவ்ளோ அலங்காரம் தேவையா? ஆமா, பிரசன்டேஷன் நல்லா இருந்தாதான் சாப்பிடுறதுக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட் வரும். என்ன ஆண்டி, நான் சொல்றது சரிதானே? சரிதான். தனோ, அம்மா. உள்ள இருந்து பிரவுன் பிரெட் அப்புறம் குட்டி கப் கேக்ஸ் இருக்கு, கொண்டு வா. சின்ன சின்ன கேக்ஸ் இருக்குல்ல, அதை எடுத்துட்டு வான்னு சரி. சொன்னேன். வாங்க. வாவ், brother-in-law, you are looking so great. ரொம்ப நன்றி. அர்ச்சனா எப்ப வரப் போறா? நான் போய் வெளியே பார்த்துட்டு வரவா? சரி, சீக்கிரம் போய் பாரு. சூர்யா, மியூசிக் பிளேயர் ரெடியா இருக்கா? ரெடியா இருக்கு. வாவ், நான் கொடுத்த சீடியை ப்ளே பண்ணு, ஓகேவா? சரி. சரி, ஒரு விஷயம் சொல்லுங்க. அர்ச்சனாக்கும் கார்த்திக்கும் மியூசிக்னா பிடிக்கும்ல? எங்க அர்ச்சனா ரொம்ப நல்லா பாட்டு பாடுவா. ஆமா, எங்க அர்ச்சனா இப்போ மாப்பிள்ளை வீட்டுல இருக்கிறவங்க எல்லாரும் கூட நல்லா ஒட்டிக்கிட்டா. வாவ், அது மட்டும் இல்லக்கா, எங்க மாப்பிள்ளையும் யாருக்கும் குறைஞ்சவர் கிடையாது. உண்மையிலேயே ரொம்ப நல்ல மனசு அவருக்கு. I'm just dying to see them. கார்த்திக் அர்ச்சனாவுக்கு சரியான பேரான்னு இன்னைக்கு அவங்கள பார்த்தாலே தெரிஞ்சிரும். அக்கா வந்துட்டாங்க, அக்கா வந்துட்டாங்க. அர்ச்சனா வந்துட்டா. சூர்யா, மியூசிக் ப்ளே பண்ணு சரி. சீக்கிரம். Oh wow, வாங்கக்கா, வாங்க மாமா. அர்ச்சனா. வணக்கம். வணக்கம் பெரியம்மா. வணக்கம்மா. வாங்க மாப்பிள்ளை. My baby. Oh, you look so pretty. Hi மாப்ள. வணக்கம் பெரியம்மா. Oh. So good to see you. உங்களோட ஸ்மைல் ரொம்ப பியூட்டிஃபுல்லா இருக்கு. இத அம்மா உங்களுக்காக கொடுத்து அனுப்புனாங்க. Thank you. நீங்க எல்லாரும் எங்கயாவது வெளிய போறீங்களா? எல்லாம் உன் பெரியம்மா ஏற்பாடு. அது அனன்யா குட்டி, எப்படி இருக்கா என் செல்லம்? பத்து குட்டி, அத்தை கிட்ட வந்திருக்கியா? பெரியம்மா, உங்களை பார்க்கணும்னு எனக்கு ரொம்ப ஆசையா இருந்தது. அதனாலதான் இத்தனை நாளைக்கு அப்புறம் வந்தியா? உன்னை பார்க்கணும்னு தினமும் உங்க அம்மா கிட்ட நான் கேட்டுக்கிட்டே இருப்பேன். சரி விடு, forget it, please வாங்க. Have a cup of tea. Come on. உள்ள வா அர்ச்சனா. வாங்க மாப்ள. சரி. வாங்க. Come on. என்னது? அட,
இன்னைக்கு இங்க எல்லாமே ரொம்ப டிஃப்ரெண்டா இருக்கு. அக்கா மாமா உங்களுக்காக தான் இது எல்லாத்தையும் ஸ்பெஷலா செஞ்சிருக்காங்க. அர்ச்சனா கார்த்திக்காக மட்டும். come on both of you cut the cake. என்ன? கட் பண்ணுங்க. வா அர்ச்சனா. கேக் ரொம்ப நல்லா இருக்கு. என்ன நீங்க ப்ளீஸ் ஹெல்ப் யுவர் செல்ஃப். எடுத்துக்கோங்க. என்னங்க நீங்க உட்காருங்க. மாப்பிள்ளை நீங்களும் உட்காருங்க. ராதிகா நான் எல்லாருக்கும் கொடுக்கறேன். எடுத்துக்கோங்க மாப்ள. Thank you. இந்த அர்ச்சனா. Thank you. அர்ச்சனா ரொம்ப கூலா இருந்தா நீ குடிக்க வேண்டாம். சில்டு சாஃப்ட் ட்ரிங்க் குடிச்சா உனக்கு கோல்ட் வந்துரும்ல. பரவாயில்லையே, நீங்க ரொம்ப கேரிங்கா இருக்கீங்க. அர்ச்சனா நீ இத ட்ரை பண்ண வேண்டாம். உனக்கு டொமேட்டோ ஜூஸ் தரேன். ஓகே? அது கொடுங்க. இது ரொம்ப ஹெல்தி. உனக்கு தெரியுமா? நான் டெய்லி இத குடிப்பேன். இந்தா. Thank you. வெல்கம். அக்கா இந்தாங்க நீங்க சாப்பிடுங்க. Thank you. Wow. What a beautiful necklace. So stylish. இத கார்த்திக் தான் எனக்கு gift பண்ணாரு. Oh Archana, I must say this. You have a lovable husband. Thank you. சரிங்க மாப்ள, நீங்க ஒரு விஷயம் சொல்லுங்க. இந்த ஊர்ல கிளப்ஸ் எல்லாம் சூப்பரா இருக்குன்னு கேள்விப்பட்டேன். இதுல பெஸ்ட் கிளப் எதுன்னு உங்களால சொல்ல முடியுமா? அது வந்து எனக்கு தெரியாது. ஆக்சுவலி யூசுவலா நான் என் ஒர்க்ல ரொம்ப பிஸியா இருப்பேன். ஓ நோ. வீக்கெண்ட்ஸ்ல கூட நோ ஆக்டிவிட்டீஸா? அது வந்து எனக்கு எப்பயாவது லீவ் கிடைச்சதுன்னா நான் வீட்ல அர்ச்சனா கூடவே டைம் ஸ்பெண்ட் பண்ணுவேன். அவளை வெளியில கூட்டிட்டு போவேன், மூவிஸ்க்கு போவோம், டின்னர் சாப்பிட போவோம். கார்த்திக் அப்புறம் போதும் விடுங்க. எதுக்கு இப்ப நீங்க ஜோக் அடிக்கிறீங்க? இல்லையே, நான் ஒன்னும் சும்மா சொல்லலையே. I must say Archana, your husband is too romantic. சுலோகா, உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியுமா? எங்க மாப்பிள்ள ரொம்ப நல்ல பிசினஸ் மேன். அட ஆமா, நான் இதையும் கேட்கணும்னு நினைச்சேன். நீங்க என்ன பிசினஸ் செய்றீங்க? அது வந்து டைமண்ட்ஸ் பிசினஸ். டைமண்ட்ஸா? ஆமா. Really? Oh wow, நீங்க டைமண்ட்ஸ் பிசினஸ் மேன்னு எனக்கு தெரியவே தெரியாது. எக்ஸ்போர்ட் செய்வீங்களா? இல்ல இப்போதைக்கு இந்தியால மட்டும் தான் பண்ணிட்டு இருக்கோம். சுகன்யா நாம கிச்சனுக்கு போய் மத்ததெல்லாம் எடுத்துட்டு வரலாமா? சரிக்கா. இப்ப வந்துடும். இங்க பாருங்க, நீங்க எக்ஸ்போர்ட் செய்ய ஆரம்பிங்க. யுஎஸ்ல எக்ஸ்போர்ட்டுக்கு பிரில்லியன்ட் சான்சஸ் இருக்கு. என்ன சொல்றீங்க பிரதர் இன் லா? ஆமா, நீங்க சொல்றதும் சரிதான். ஆனா அப்படி எல்லாம் செய்யணும்னா அதுக்கு லைசென்ஸ் எல்லாம் எடுக்கணும்ல. ஓ, லைசென்ஸ் என்ன பெரிய விஷயமா? அதெல்லாம் ஈஸியா வாங்கிடலாம். யூ நோ வாட்? யுஎஸ்ல டைமண்ட்ஸ்க்கு ரொம்ப டிமாண்ட் இருக்கு. நிஜமா தான் சொல்றேன். என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் டைமண்ட் தான் போட்டுப்பாங்க. அந்த டைமண்ட்ஸ் எல்லாமே சூப்பரா இருக்கும். சொன்னா கூட உங்களால இமேஜின் பண்ணிக்க முடியாது. சோ உடனே டைமண்ட் எக்ஸ்போர்ட் ஆரம்பிச்சிருங்க. உங்களுக்கு நல்ல லாபம் கிடைக்கும். சுலோ அக்கா எல்லார்கிட்டயும் பிசினஸ் பத்தி பேசுறாங்க. அவங்களுக்கு எல்லா விஷயமும் தெரிஞ்சிருக்குல்ல. மாணிக்கம், ஆசிரமத்துல இருந்து துணிமணிங்க கேட்டு வருவாங்க. இது எல்லாத்தையும் அவங்களுக்கு கொடுத்துடலாம். சரி, அப்படியே பண்ணிடலாமா? அப்புறம் பாருங்க, இந்த புடவைங்க எல்லாத்தையும் தனியா எடுத்து வச்சிருங்க. பெரியம்மா, இந்த வேலையெல்லாம் குமுதா கிட்ட சொல்லுங்க. பெரிய மகாராணி மாதிரி ரூம்ல போய் உட்கார்ந்திருக்கா. இது சின்ன வேலை தானே, நீங்களே செஞ்சிருங்களேன். சாந்தி, என்னம்மா என்ன யோசிக்கிற? இல்ல ஒண்ணும் இல்லக்கா. சின்னம்மா, என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? அது ஒண்ணும் இல்ல பிந்து. ஆசிரமத்துக்கு குடுக்கறதுக்காக துணியெல்லாம் எடுத்து வச்சிட்டு இருக்கேன். நீ ஜூஸ் குடிச்சியா? அக்கா, போர்வையெல்லாம் எடுத்து வைக்கணும்னு சொன்னீங்களே. நீங்க 2 பேரும் என்னோட ரூமுக்கு வாங்க, நான் போர்வையெல்லாம் எடுத்து தரேன். வாங்க. சரி, வாங்க போலாம். அர்ச்சனாவுக்கும் கார்த்திக்கும் நடுவுல எந்த பிரச்சனையும் இருக்க கூடாது. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய்.
இந்தியாவுல பிசினஸ் செய்யறது முன்ன விட இப்போ ரொம்ப ஈஸி ஆயிடுச்சு. ஆமா சொல்ல பெரியமா, கரெக்ட் தான். இப்ப இந்தியா முன்ன மாதிரி கிடையாது, நீங்க நினைக்கிற மாதிரி இல்ல. தட்ஸ் கிரேட். என்னது திடீர்னு இப்படி கரண்ட் போயிடுச்சு? கரண்ட் வேற இப்பதான் போகணுமா? சூர்யா, ஆ? சேம் இந்தியா தான். நாங்க போய் மெழுகுவத்தி எடுத்துட்டு வரோம். வாங்கக்கா. இன்னைக்குன்னு பார்த்து கரண்ட் போயிடுச்சு. உங்களுக்கு தெரியுமா, நான் நிறைய பிளான் பண்ணிருந்தேன். இப்ப நாம எதுவும் செய்ய முடியாது. தட் இஸ் வை திஸ் இஸ் இந்தியா. இங்க நாம எதுவும் செய்ய முடியாது. சொல்ல பெரியமா, கரண்ட் போயிருக்கு அவ்வளவுதான். நம்ம எல்லாரும் இருக்கோம். அப்படி இருக்கும்போது கரண்ட் இருந்தா என்ன, இல்லனா என்ன? அர்த்தம் இல்லாம பேசாத. என்ன நீ இப்ப மியூசிக் வேற ஆஃப் ஆயிடுச்சு. ஆனா சொல்ல பெரியமா, நாம எல்லாரும் பாட்டு பாடலாம். ஆமா சூர்யா, நாம என்ஜாய் பண்றதை யாராலையும் தடுக்க முடியாது. பட் இட்ஸ் டூ ஹாட். இவ்ளோ ஹாட்ல நோ 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 நோ. பெரியமா, நாம எல்லாருமே வெளியே போய் உட்காரலாம். அங்க நல்லா சில்லுன்னு காத்து வரும் தெரியுமா? அப்படியா? ஆமாமா, வாங்க எல்லாரும் வெளியே போலாம். என்னங்க, எல்லாரும் வெளியில உட்கார்றதுக்கு நான் ஏற்பாடு பண்றேன். நீ வா சுகன்யா. வாங்க. தனோ, இது வரேம்மா. இவளே நான் மேல தூங்க வச்சிடுறேன். என் செல்ல குட்டி வாங்க, அம்மா கிட்ட வாங்க. ஏய் நனியா குட்டி. வாங்க. கார்த்திக், நீங்க வேற என்ன சொல்றீங்க? யாராவது நான் பாத்து சொல்றேன்ல, சும்மா இருங்க. நான் சொல்றது அர்ச்சனா, இது வரேமா. வாங்க. நாம எல்லாரும் சூப்பரா என்ஜாய் பண்ண போறோம். இப்ப நீங்க உங்க அமெரிக்காவையே மறந்துட போறீங்க பாருங்க. ஏன்னா இப்ப நம்ம பண்ண போறது அப்படி இருக்க போகுது. என்ன இது கார்த்திக், நீங்க முதல்லயே உங்க டீமை டிசைட் பண்ணிட்டீங்க போல இருக்கு. இல்ல 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 இல்ல, ரெண்டு டீம்ஸா இருக்கலாம். ஒன் விமன். நான் சொல்ல வந்தது ஒன்னு லேடிஸ், அப்புறம் இன்னொன்னு பாய்ஸ் டீம். ஹேய் சூப்பர் ராகுல், அப்படி போடு. வாங்க ஆரம்பிக்கலாம். சரி வா ஆரம்பிக்கலாம். வாங்க வாங்க. வாங்க. கம் ஆன் மாப்ள. வாங்க கார்த்திக். ஓகே, நாம ஆரம்பிக்கலாம். அப்பா நீங்களும் வாங்க. இல்ல இல்ல, நாங்க விளையாட மாட்டோம். நாங்க இங்க நின்னே பாக்குறோமே. இல்ல இல்ல இல்லப்பா, நீங்களும் கண்டிப்பா வரணும். அப்பா நீங்க கவலைப்படாதீங்க, அதான் நாங்கலாம் இருக்கோம்ல. வாங்க, சொல்றேன்ல, கூச்சப்படாதீங்கப்பா. வாங்கப்பா, இங்க பாருங்க. சொல்றேன்ல. வாங்க வாங்க வாங்க. உட்காருங்க உட்காருங்க. என்ன? வாங்கப்பா உட்காருங்க. சரி ஆரம்பிக்கலாம் வாங்க. நாங்க ரெடி. விளையாட்ட இப்போ ஆரம்பிக்க போறோம். நல்ல டைம் பாஸ் ஆக போது. குடும்பத்தோட விளையாட போறோம். முதல்ல பாட போறது யாரு? நீங்க. ஏய் வந்தனா, இது சீட்டிங். நான் ஒத்துக்க மாட்டேன். இல்ல இப்ப பாட வேண்டியது நீங்க தான். இவங்க ரொம்ப சீட் பண்றாங்க. பாருங்கப்பா. அப்பா இருங்க 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 இருங்க. ஸ்டாப் ஸ்டாப் ஸ்டாப். இப்ப நான் சொல்றேன், சரியா? சரி சொல்லுங்க. இட்ஸி பிட்ஸி டீனி பீனி. சுலோச்சனா. இல்ல 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 சுலோ. இப்படியே போச்சுன்னா நம்ம அந்தாக்ஷரி விளையாட்டு விளையாடவே முடியாது. அதனால ஒண்ணு பண்ணலாம். யார் நல்லா பாடுறாங்களோ அவங்க முதல்ல ஆரம்பிக்கலாம். சரி சரி. ஓகே. அர்ச்சனா கண்ணு, நீ முதல்ல பாட ஆரம்பிமா. பாட ஆரம்பி. கம் ஆன் அர்ச்சனா, பாடு. நானா? இல்ல இல்ல இல்ல, நான் பாட மாட்டேன். பாடு அர்ச்சனா, தைரியமா பாடு. அர்ச்சனா பாடுமா. அம்மா நான் யோ. அர்ச்சனா பாடு. சின்னம்மா, இந்த பொரியல்ல எந்தெந்த மசாலா எல்லாம் போடணும்? எப்பவும் நீ எப்படி செய்வியோ அதே மாதிரி செஞ்சுடு. சரி, நான் அப்படியே பண்ணிடுறேன். மாணிக்கம், கருவேப்பிலை வேணும், கொஞ்சம் போய் பறிச்சிட்டு வாங்களேன். சரிங்க பெரியம்மா, இதோ இப்போ போய் கருவேப்பிலையை பறிச்சுட்டு வந்துடுறேன். என்ன விஷயம் சாந்தி? ஏன் உன் முகம் வாடி போயிருக்கு? ஆமாங்க பெரியம்மா, நானும் இதே தான் கேட்கணும்னு நினைச்சேன். நீங்க சொல்லுங்க சின்னம்மா. இல்ல இல்ல, அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. ஆமா சாந்தி, கார்த்திகும் அர்ச்சனாவும் சம்மந்தி வீட்டுக்கு எதுக்கு போனாங்க? நான் தான் அவங்கள போயிட்டு வர சொன்னேன். அர்ச்சனாவோட பெரியம்மா அமெரிக்கால இருந்து வந்திருக்காங்களா, அவங்கள போய் பாத்துட்டு வரதுக்காக தான் அனுப்பி வச்சிருக்கேன். அதெல்லாம் சரி, ஆனா அண்ணனோட முகம் ரொம்ப வாடி போயிருந்ததே. அண்ணன் ஏதாவது கோவமா இருக்காரோன்னு எனக்கு தோணுச்சு. அப்படியே ஒண்ணும் கிடையாது. நீ நினைக்கிற மாதிரி ஒண்ணும் இல்ல. இந்த விஷயத்த முதல்ல விடு. உனக்கு பொரியல் எந்த மாதிரி பண்ணணும்னு சொல்லு. புளிப்பா செய்ய சொல்லவா? சரி, மாணிக்க வந்ததுக்கு அப்புறம் இவகிட்டயே கேட்டு செய்ய சொல்லுங்க. நம்ம அர்ச்சனாக்காகவும் கார்த்திக்காகவும் இன்னைக்கு நான் பாயசம் செய்ய போறேன். செய்மா சாந்தி, வெல்லம் போட்டு பாயசம் வை. அர்ச்சனாவுக்கு ரொம்ப பிடிக்கும்ல. இல்ல 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 இல்ல, போதும். ஏற்கனவே ரொம்ப லேட் ஆயிடுச்சு. இப்படி பாடிக்கிட்டே இருந்தோம்னா போயிட்டே இருக்கும். வாங்க கார்த்திக், நம்ம கிளம்பலாம். ஆனா அக்கா, இந்த கேம் இப்படி பாதியிலே விட்ட அப்படி. ராகுல்,
2 டீமுமே ஜெயிச்ச மாதிரி தான். அது மட்டும் இல்லாம இன்னைக்கு யாருமே தோத்து போகல. இப்படியே பாடிக்கிட்டே இருந்தா அப்புறம் விடிஞ்சே போயிடும். உங்க எல்லார்கிட்டயுமே பாட்டு புதையிலே இருக்கு. இட்ஸ் வெரி அமேசிங். சரி பெரியமா. அர்ச்சனா, தேங்க்யூ so மச் பெரியம்மா. இன்னைக்கு நல்லா என்ஜாய் பண்ணோம். மை பிளஷர் மாப்ள. கரண்ட் கட் ஆன உடனே நான் ரொம்ப பயந்துட்டேன். இன்னைக்கு பார்ட்டி அவ்வளவுதான் நினைச்சேன். இல்லங்க அக்கா, அந்த மாதிரி எப்படி ஆகும்? நிலைமை எப்படி இருந்தாலும் இங்க இருக்கிறவங்களுக்கு வாழ தெரியும். ரைட் பிரதர் இன் லா, இன்னைக்கு அதை நான் நல்லாவே புரிஞ்சுக்கிட்டேன். அப்புறம் சொல்ல பெரியம்மா, உங்க அமெரிக்கால கூட இந்த மாதிரி கேம்ஸ் எல்லாம் இருக்கும்ல? அங்க கரண்டே போகாது ராகுல். சரிங்க பெரியம்மா, நாங்க போயிட்டு வரோம். நீங்க எங்க வீட்டுக்கு வாங்க பெரியம்மா. கண்டிப்பா, டெஃபினெட்லி நான் நிச்சயமா வருவேன். சரி நாங்க ஆ, கிளம்புறோம். வாமா. கொஞ்ச நேரம் இங்கே இருக்கட்டும், நல்லா ஆறட்டும். சின்னம்மா, கார்த்திக் தம்பி அம்மாவும் வந்துட்டாங்க. 2 பேரும் ரூமுக்கு போயிருக்காங்க. சின்னம்மா, நான் போய் அர்ச்சனா அன்னைக்கு கிட்ட கேட்டுட்டு வரேன். உங்க அமெரிக்க பெரியம்மா என்ன சொன்னாங்கன்னு கேட்டுட்டு வரேன். சரியா?